அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம்ஸ் ரெண்டு பார்த்துடலாம். ரீஜன் டி சப்செட் ஆஃப் சி இஸ் செட் டு பி சிம்பிளி கனெக்டட். ஸோ ரீஜன் பொறுத்தளவுக்கு அது வந்து ஓப்பன் கனெக்டட் செட். ரீஜனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, ரீஜன் இஸ் நத்திங் பட் ஓப்பன் அண்ட் கனெக்டட் செட். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீஜன் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் அண்டு கனெக்டடாக இருக்கும். ரீஜன் டி சப்செட் ஆஃப் சி இஸ் செட் டு பி சிம்பிளி கனெக்டட் ரீஜன் என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ இஃப் ரீஜன் டி சப்செட் ஆஃப் சி இஸ் செட் டு பி சிம்பிளி கனெக்டட் இஃப் இந்த 4 ஆப்ஷன் எது ட்ரூன்றதை சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் நோ ஹோல்ஸ் அண்ட் எவ்ரி க்ளோஸ்டு கர்வ் கேன் பி ஷங்க் டு எ பாயிண்ட் வித்தின் டி. அடுத்து பார்த்தீங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் ஹோல்ஸ் பட் நோ சிங்குலாரிட்டின்னு சொல்லுது. ஆப்ஷன்ஸ் இது சம்மந்தமில்லாத ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு இட் இஸ் நாட் கனெக்டட் சொல்கிறாங்க. ஆல்ரெடி ரீஜன்னாவே ஒரு ஓப்பன் கனெக்டட் செட்டாக இருக்கும். நாட் கனெக்டட்ன்றது ஃபால்ஸு. எவ்ரி பாத் இன் டி இஸ் அ ஸ்ட்ரைட் லைன் சொல்கிறாங்க, அது ஃபால்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது உங்களுக்கு ஒரு எப்படி ஒரு ரீஜன் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளி கனெக்டட் ரீஜன் தான். பட் நீங்கள் இது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு பாத் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி தான் கொண்டு போக முடியும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட் லைனாக கனெக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எவ்ரி பாத் இன் டி இஸ் அ ஸ்ட்ரைட் லைன்ன்றது ஃபால்ஸு. It is not connected into the false because it is a region, so it is a open connected set. It has holes but no singularity என்றது இதுக்கு தேவையில்லாத கொஸ்டின். அது சிங்குலாரிட்டின்றது நமக்கு எது பேசுவோம் அப்படின்னா ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு தான் டிஃபைன் பண்ணுவோம். ஒரு நான் அனாலிட்டிக் ஃபங்க்ஷனோ ஒரு காம்ப்ளெக்ஸ் வால்யூ ஃபங்க்ஷனுக்கோ நம்ம என்ன பண்ணுவோம், சிங்குலாரிட்டி டிஃபைன் பண்ணுவோம். இந்த இடத்துல சிங்குலாரிட்டி பற்றி சொல்லியிருக்காங்க, ஸோ அது ஃபால்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இட் கண்டைன்ஸ் நோ ஹோல்ஸ் அண்ட் எவ்ரி க்ளோஸ்டு கேன் பி ஷங்க் டு ஏ பாயிண்ட் வித்தின் டி. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் மல்டிபிள் கனெக்டட் ரீஜன். ஸோ மல்டிபிள் கனெக்டட் ரீஜன் அர்த்தம் இப்போ பாருங்கள். இப்போது இது ஒரு ரீஜன் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு ரீஜன் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இது வந்து உங்களுக்கு மல்டிபிள் கனெக்டட் ரீஜன். ஸோ இது ஒரு ரீஜன், அது இல்லாமல் இந்த ரீஜன் ஒன்றா இருக்குது. இது ஒரு ஓப்பன் கனெக்டட் செட் தான். ஸோ இது எல்லாமே மல்டிபிள் கனெக்டட் ரீஜன். ஸோ மோர் தென் இப்போது இது ஆனலைஸ் ரீஜன் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு வந்து ஸோ இது 0லேருந்து 1 யூனிட் ஒரு ரேடியஸில் ஒரு ரீஜன் வரைகிறேன். அதே போல் 0லேருந்து 2 யூனிட்க்கு ஒரு ரேடியஸில் ஒரு ரீஜன் வரைகிறேன் அப்படின்னா வித்தின் த ரீஜன் இது ஒரு மல்டிபிள் கனெக்டட் ரீஜன் சொல்லுவோம். அதாவது மோர் தென் ஒன் ஹோல்ஸ் அந்த 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 ரீஜனுக்குள்ளே இருக்கணும். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்டது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு ஹோல்ஸ்னாச்சும் இருந்துட்டாலும் அது மல்டிபிள் கனெக்டட் ரீஜனாக மாறிடும். ஸோ இது ஓப்பன் டிஸ்க்ன்றது என்னென்னா சென்டர் 0,0 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரேடியஸ் 1 யூனிட்டில் வரைகிற செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வித்தின் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து mod z less than or equal to 1. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளி கனெக்டட். ஓகே, ஸோ நீங்கள் எந்த ஒரு க்ளோஸ்டு கர்வ் கன்சிடர் பண்ணாலும் அது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்திடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 0 less than mod z less than 1 அப்படின்னா அர்த்தம். இதனுடைய கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா 0க்கு மேலே 1க்கு இன்டீரியர் அப்படி பார்க்கும்போது இப்படி வரும். ஸோ 0க்கு எந்த ஒரு பாசிட்டிவ் எப்சிலான் ரேடியஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஸோ அந்த ரேடியஸ் பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணும்போது 0க்கு மேலே இங்கே போய்டும். அதுக்கப்புறம் இது mod z 1க்கு கீழேனா அப்போது இந்த என்டையர் ரீஜன் தான். ஸோ இந்த ரீஜன் தான். ஓகே, இந்த டோனட் ஷேப்பில் வர்றது இந்த இது ஆக்சுவலாக. ஸோ வந்து பஞ்சடிக்ஸ் 0 less than mod z less than 1 அப்படின்ட்டு தான் இந்த இடத்துல மல்டிபிள் கனெக்டட் ரீஜனுக்கான எக்ஸாம்பிள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேன்றது ஃபால்ஸு, அப்பர் ஆஃப் த பிளேனும் ஃபால்ஸு, அது எல்லாமே சிம்பிளி கனெக்டட் ரீஜன். ஸோ ஓப்பன் டிஸ்க் mod z less than 1 வராது. ஓகே, அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் நெசசரி கண்டிஷன் ஃபார் த காட்சி தியரம் ஹோல்ட் அப்படி சொல்லி கேட்குறாங்க. காட்சி தியரம் வந்து என்ன கண்டிஷன்ஸ்க்கு வந்து ஹோல்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ f must be continuous, f must be real valued function, f must be analytic in simply connected domain D, f must be an isolated singularity சொல்லி கேட்குறாங்க. f must be an analytic in the simply connected region. ஸோ காட்சி தியரம் அதுதான். காட்சி தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன, f is analytic in indent on a simple closed contour C, then interval over comma f of z into dz வந்து உங்களுக்கு 0 ஆகணும். அந்த கான்டர் வந்து ஏதோ ஒரு சிம்பிளி கனெக்டட் ரீஜன் வந்து கண்டெயின் பண்ணும். ஸோ அதுதான் வந்து காட்சி தியரத்தோடைய ஸ்டேட்மெண்ட்டு, ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்களேன், 4th கொஸ்டின் ரொம்ப முக்கியம். த இண்டெக்ஸ் ஆர் வைண்டிங் நம்பர். ஸோ வைண்டிங் நம்பர் எப்படி டிஃபைன் பண்ணுவோம், n of comma of a equal to integral over comma 1 by z minus a into dz. ஸோ இதுதான் உங்களுக்கு வைண்டிங் நம்பர். ஸோ இந்த வைண்டிங் நம்பர் வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னா
இந்த க்ளோஸ்டு கான்டோர் இருக்குது ஒரு ரீஜன் ஆர் எடுத்துக்கிறீங்க. ஸோ இதில் ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஏன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது இதை கவர் பண்ணுற மாதிரி நான் ஒரு க்ளோஸ்ட் கான்டோர் கொடுக்குறேன் அப்படின்னா இது எத்தனை டைம் இந்த கான்டோர் வந்து ரவுண்ட் அடிக்குது அப்படின்ட்டு தான் வைண்டிங் நம்பர். ஸோ ஏவை வந்து கவர் பண்ணுற மாதிரி எவ்வளோ ரொட்டேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இங்கே வைண்டிங் நம்பர். ஸோ ஜென்ரலாக எங்களுடைய காமா வந்து ஈப்போரைட்டி கொடுத்துட்டாங்க விச் இஸ் நத்திங் பட் சர்க்கிள். ஸோ சர்க்கிளில் அட் இசட் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கிட்டாங்க பாயிண்ட்டு. ஸோ ஒரு ரொட்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஈப்போரைட்டின்றது காஸ்டி சைன்டி கமா காஸ்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ ஈப்போரைட்டி வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஒரு பாயிண்ட் லொக்கேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இது 1 யூனிட் ரேடியஸில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டு. ரேடியஸ் வந்து 1 யூனிட்டு. ஸோ இதை கனெக்ட் பண்ணுற பாயிண்ட் வந்து இது எக்ஸ் கம் ஒய்ன்னு கொடுத்துங்க அப்படின்னா எக்ஸ் காம்பனண்ட் காஸ் தீட்டா, ஒய் காம்பனண்ட் வந்து சைன் தீட்டான்னு நிற்கும். ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இதில் டிஃபைன் பண்ணும்போது ஈப்போரைட்டியில் டிஃபைன் பண்ணிடலாம். காஸ்டி ப்ளஸ் ஐ சைன்டின் டிஃபைன் பண்ணுவீங்க. ஓகேங்களா. ஸோ காஸ்டி ப்ளஸ் ஐ சைன்டின் டிஃபைன் பண்ணுறச்ச ஒரு டைம் ரொட்டேஷன் தான் கொடுக்குது 0 to π 2πக்குள்ளே. சப்போஸ் 0 to 4π கொடுத்தா 2 டைம்ஸ் ரொட்டேட் ஆகும். 0 to 3π கொடுத்தீங்க அப்படின்னா 3 டைம்ஸ்க்கு ரொட்டேட் ஆகுதுன்னு அர்த்தம். அது 6π கொடுத்தீங்கன்னா 3 டைம்ஸ் ரொட்டேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து 0 to 2π கொடுத்துட்டாங்க. ஈப்போரைட்டின் டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ வைண்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான். அன்பவுண்டட் ரீஜியனில் வைண்டிங் நம்பர் என்ன வருன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 4th கொஷனுக்கு ஃபார் அன்பவுண்டட் ரீஜியன் வாட் இஸ் வைண்டிங் நம்பர். ஸோ வைண்டிங் நம்பர் வந்து எக்ஸாக்டாக ஒரு இன்டிஜர் வேல்யூ. ஓகே. ஸோ அது ஒரு இன்டிஜர். n of கம் ஆஃப் ஏன்றது ஒரு இன்டிஜர். ஸோ அது நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் அரௌண்ட் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு காமா தான் உங்களுக்கு நான் டிஃபைன் பண்ணுறோம். வைண்டிங் நம்பர்னு டிஃபைன் பண்ணுறோம். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து ரெசிடியூ ஆஃப் f of z ஈக்குவல் டு 1/z² + 1 at z ஈக்குவல் டு ஐக்கு என்னன்றதை கேட்குறாங்க. ஸோ z ஈக்குவல் டு ஐ வந்து இதுக்கு போல் தான். ஏன்னா z² + 1 ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்க அப்படின்னா z + i இன்ட்டு z - iன்னு எடுத்துக்கலாம். which is nothing but z equal to minus I and z equal to I. ஸோ இது ரெண்டுமே போல் தான். they are simple poles because they are singularity. இப்போது என்னென்னா இதை வந்து எதுக்கு அவங்க ரெசிடி கேட்குறாங்கன்னா z equal to iக்கு மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு ரெசிடி கண்டுபிடிச்சா போதும். சிம்பிள் போலோடைய ஃபார்முலா என்ன, ரெசிடி ஃபார்முலா லிமிட் z tends to a z minus a into f of z. இதுதான் சிம்பிள் போலுக்கான டெஃபினிஷன். ஸோ அப்போ லிமிட் z tends to I z minus I into 1/z minus I into z plus I. ஓகே. ஸோ இது கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ ஐ வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க அப்படின்னா 1/2i வந்துடும். ஓகே. சிம்பிள் போலுக்கான ரெசிடி ஃபார்முலா 1/2i. ஸோ பார்த்தீங்க ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணிக்கிங்க. தப்பு பண்ணிவிடுவோம், அதாவது எளிமையாக தெரியும், பட் அதுதான் நம்ம தப்பு பண்ணுவோம். ஸோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிக்கிங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஃபங்க்ஷன் f has an essential singularity at z0 அப்படின்னா என்ன நடக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு எசென்சியல் சிங்குலாரிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுது அட் z0. ஓகே. ஸோ அப்போ பாருங்கள் ஆல் த கோஎஃபிஷியன்ட் லாரன்ஸ் சீரிஸ் வந்து 0 சொல்லி கேட்குறாங்க. ஒன்லி ஃபைனைட் நெகட்டிவ் டேர்ம்ஸ் ஆர் ப்ரெசன்ட்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது எசென்சியல் சிங்குலாரிட்டி வந்து அட் z0 வந்து என்னென்ன கண்டிஷன்ஸை இம்ப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க f of zக்கு. f of zோடைய லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனுடைய ஆல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் 0 சொல்லி கேட்குறாங்க. அடுத்து ஒன்லி ஃபைனைட் நெகட்டிவ் பவர்ஸ் டேர்ம்ஸ் ஆர் ப்ரெசன்ட் சொல்லி கேட்குறாங்க. இந்த லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் வந்து ஒன்லி ஃபைனைட் நெகட்டிவ் டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து இன்ஃபினிட்லி மெனி நெகட்டிவ் பவர்ஸ் டேர்ம்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இந்த லாரன்ஸ் சீரிஸ். அடுத்து இட் ஹாஸ் அ போல் ஆஃப் ஆர்டர் 1ன்னு சொல்கிறாங்க. ஸோ எசென்சியல் சிங்குலாரிட்டி பொறுத்தளவுக்கு இன்ஃபினிட்லி மெனி நெகட்டிவ் டேர்ம்ஸ் உட்காந்துட்ருக்கும், அதாவது பிரின்சிபல் பார்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஆக்சுவலாக இங்கே லாரன்ஸ் சீரிஸோடைய ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னா n from -infinity to +infinity an into z minus z0 whole power n. ஓகே. ஸோ இதில் பாசிட்டிவ் பவர்ஸ்லாம் அனாலிட்டிக் பார்ட்னு சொல்லுவோம், நெகட்டிவ் பவர்ஸ்லாம் வந்து பிரின்சிபல் பார்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரின்சிபல் பார்ட் ஆஃப் இந்த லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் வந்து இன்ஃபினிட்லி மெனி டேர்ம்ஸ் வந்து உட்காருது அப்படின்னா உங்களுடைய z0 வந்து எசென்ஷியல்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எசென்ஷியல் சிங்குலாரிட்டி ஃபங்க்ஷன்லாம் வந்து sin of 1/z. இது இன்ஃபினிட்லி மெனி பவர்ஸ் எக்ஸ்பான்ஷனில் வந்துடும். e power 1/z, e power minus 1/z, e power 1/z minus 1, cos of 1/z minus 1. ஸோ z equal to 1 வந்து இதுக்கெலாம் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. ஸோ இந்த சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் வந்து z minus 1 வந்து நெகட்டிவ் பவர்ஸ் வந்து இன்ஃபினிட்டி மெனி டேர்ம்ஸ் உட்காரும். ஸோ அப்படி இருந்தால் அந்த பர்டிகுலர் z0க்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எசென்ஷியல் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவோம். ஓகே. அப்போ இன்ஃபினிட்லி மெனி நெகட்டிவ் பவர்ஸ் ஆர் present in the Lorentz series. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் எக்ஸாம்பிள் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. ஸோ ரிமூவபிள் சிங்குலாரிட்டினா அர்த்தம் லிமிட் z tends to z0 f of z எக்ஸிஸ்ட் ஆனால் போதும், எக்ஸிஸ்ட்.
ஸோ இதான் ரிமூவல் சிங்குலாரிட்டிக்கான டெஃபினிஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும், அவ்வளோதான். இப்போது எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இங்கே சைன் இசட் பை இசட்னு சொல்லியிருக்காங்க. லிமிட் இசட் டென்ஸ் டு 0 கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 வரும். ஓகே, ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ 1/z² வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட்டு. ஸோ இது வந்து போல் ஆஃப் ஆர்டர் 2 அட் z ஈக்குவல் டு 0 பார்த்தீங்கன்னா போல் ஆஃப் ஆர்டர் 2 வரும். இது வந்து z ஈக்குவல் டு 0 பார்த்தீங்கன்னா போல் ஆஃப் ஆர்டர் 1/sin z வந்து போல் ஆஃப் ஆர்டர் 1, நாட் ரிமூவல், எசென்ஷியல் வராது. பட் e⁴ 1/z வந்து எசென்ஷியல் சிங்குலாரிட்டி எக்ஸ்பான்ஷியல் கொடுக்கும்போது, அப்போ இங்கே ரிமூவல் சிங்குலாரிட்டி தான் என்னது நமக்கு? ஆப்ஷன் ஏ, sin z/z தான் எனக்கு ரிமூவல் சிங்குலாரிட்டி. அடுத்து த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் z ஈக்குவல் டு 1/z³ சொல்லியிருக்காங்க. 1/z³ அஸ் அ போல் ஆஃப் ஆர்டர்னது 3 தான். ஸோ z³ ஈக்குவல் டு 0 போடுவீங்க. 3 ஜீரோட அக்கரன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வரும். ஸோ போல் ஆஃப் ஆர்டர் 3. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், இதுதான் வைனிங் நம்பர் இல்லைங்களா? இன்டெக்ரல் ஓவர் காமா 1/z - a dz காமா இஸ் க்ளோஸ்டு கான்டூர் சொல்லிட்டாங்க. ஸோ என்க்ளோசிங் ஏன்னு சொல்லிட்டாங்க. காமா இஸ் க்ளோஸ்டு கான்டூர் விச் பாசிட்டிவ்லி ஓரியன்டட் என்க்ளோசிங் ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த காமான்றது ஏவை என்க்ளோஸ்டு பண்ணுற மாதிரி ஒரு கர்வாக இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு இன்டெக்ரல் ஓவர் காமா எஃப் ஆஃப் இசட் dz அவங்க கேட்குறாங்க. எஃப் ஆஃப் இசட் பார்த்தீங்க அப்படின்னா 1/z - a சொல்லிட்டாங்க. ஸோ ஏ லைஸ் வித்தின் ஏன்றதால வைண்டிங் நம்பர் வந்து உங்களுக்கு இந்த இன்டெக்ரல் வேல்யூ வந்து 2πiன்னு வரும். கரெக்டாக? ஓகே, இன்டெக்ரல் ஓவர் காமா 1/z - a dz வந்து உங்களுக்கு என்னது? 2πi. ஸோ ஜென்ரலாக இந்த வைண்டிங் நம்பர் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் பாருங்களேன். 2πi into n of gamma of a equal to integral over gamma 1/z - a into dz. இதுதான் வைண்டிங் நம்பர். ஆர் n of gamma of a equal to 1/2πi integral over gamma 1/z - a into dz. ஸோ இதுதான் வைண்டிங் நம்பருக்கான டெஃபினிஷன். n of gamma of a equal to 1/2πi into integral over gamma 1/z - a into dz. ஓகே, ஸோ இந்த ஒரு டைம் தான் ரொட்டேட் ஆகுது. இந்த பாயிண்ட் ஏக்கு வந்து இந்த காமா வந்து ஒரு டைம் வந்து ஓரியன்டட் சர்க்கிள்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ பாயிண்ட் ஏவை கண்டெயின் பண்ணுற மாதிரி எனக்கு ஏதோ ஒரு சர்க்கிள் வரைனா இது எனக்கு காமா, இது ஒன் டைம் ரொட்டேட் ஆகுது. ஸோ அப்படி பண்ணுறச்ச வைண்டிங் நம்பர் வந்து 1. ஸோ இந்த இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1/2πi ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் காமா 1/z - a into dzன்னு வரும். ஸோ அப்போ இதுலேருந்து இன்டெக்ரல் ஓவர் காமா 1/z - a into dz ஈக்குவல் டு 2πiன்னு வந்துடும். ஏன்னா இந்த வைண்டிங் நம்பர் வந்து இந்த இடத்துல 1. ஓகே, ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன், ஃபார் அன்பவுண்டட் ரீஜன் வந்து வைண்டிங் நம்பர் நாவா வரும்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அன்பவுண்டட் ரீஜன் பொறுத்தளவுக்கு வைண்டிங் நம்பர் வந்து என்னது உங்களுக்கு? 0. கரெக்ட். நெக்ஸ்ட்டு பவுண்டட் ரீஜனில் வைண்டிங் நம்பர் வந்து எனி இன்டிஜர். ஸோ நீங்கள் என்ன ஓரியன்டேஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றத பொறுத்து, நம்பர் ஆஃப் ஓரியன்டேஷன்ஸ் வந்து 2 or 3 or 4ன்றதை பொறுத்து தான். இல்லை பாசிட்டிவ் ஓரியன்டாக இருந்தால் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். சப்போஸ் நெகட்டிவ்லி ஓரியன்டட் சர்க்கிள்ஸாக இருக்குது அப்படின்னு பட்சத்தில் ஸோ அதனுடைய வைண்டிங் நம்பர் வந்து நெகட்டிவ் இன்டிஜரில் ஓடி போயிடும். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 2πi. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு, ரொம்ப முக்கியம். விச் தியரம் ரிலேட்ஸ் டு கான்டர் இன்டெக்ரல் அரவுண்ட் சிங்குலாரிட்டி டு த ரெசிடியூ. ஸோ சிங்குலாரிட்டி ரிலேட்டடான ரெசிடியூ என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கணும். இப்போது காட்சி இன்டெக்ரல் தியரமா, லியோலிஸ் தியரமா, காட்சி இன்டெக்ரல் ஃபார்மாவா, ரெசிடியூ தியரமா? ரெசிடியூ தியரம், காட்சி ரெசிடியூ தியரம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட். பாருங்கள், விச் தியரம் ரிலேட்டட் கான்டோர் இன்டெக்ரல் அரவுண்ட் சிங்குலாரிட்டி டு த ரெசிடியூ. ஸோ பார்த்தீங்கன்னா ரெசிடியூ தியரம் மட்டும்தான். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இதில் நிறையா குழு கொடுத்துருப்பேன். ஸோ வாட் இஸ் வைண்டிங் நம்பர், அன்பவுண்டட் ரீஜனில் வைண்டிங் நம்பருடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ அன்பவுண்டட் ரீஜன் பொறுத்தளவுக்கு வைண்டிங் நம்பர் 0. ஸோ ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஓரியன்டோ இல்லை நெகட்டிவ் ஓரியன்டோ ஃபார் த சர்க்கிள் இன்க்ளோசிங் பாயிண்ட் ஏவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ வைண்டிங் நம்பர் வந்து ஒன்று நெகட்டிவாக இருக்கலாம், இல்லைனா பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லைனா 0வாக இருக்கலாம். எப்போ 0 அட்டைன் பண்ணணும்னா அன்பவுண்டட் ரீஜனுக்கு 0 அட்டைன் பண்ணணும். அதே போல் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி வந்து லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்டென்ஷனில் பிரின்சிபல் பாயிண்ட் வந்து இன்ஃபினிட்டி பண்ணி டேர்ம்ஸ் அக்கர் ஆகணும். ஓகே, ஸோ அந்த கொஷின் பார்த்துட்டோம். ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நான் வைண்டிங் நம்பர் கொஞ்சம் தப்பாக சொல்லியிருந்தேன், அது கொஞ்சம் மாற்றிக்கங்க. 1/2πi இன்டெக்ரல் ஓவர் காமா ஆஃப் a ஈக்குவல் டு 1/2πi into 1/z - a into dz. ஓகே, ஸோ 1 பாசிட்டிவ் ரொட்டேஷன்ஸ் அரவுண்ட் z ஈக்குவல் டு 0 வந்து சர்க்கிளாக டிஃபைன் பண்ணிட்டாங்க. அப்போ வைண்டிங் நம்பர் வந்து உங்களுக்கு என்னது? 1. ஓகே, ஸோ வைண்டிங் நம்பரும் இண்டெக்ஸ் நம்பரும் சேம் தான். இது ஒரு இன்டிஜர், ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு இன்டிஜர். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.